பிக் பாஸ் சீசன் 9 இந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா போகும் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. அந்த அடிபட்டது மனசாட்சி கூட இல்லாம ஒரு சிலர் நக்கல் பண்ணிக்கிட்டோ அவங்களுக்கு பின்னாடி சிரிச்சுக்கிட்டோ இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒஸ்ட் சீசன் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன நடந்தது விஜய் பார்வதிக்கு, என்னதான் அந்த டாஸ்க் பஞ்சாயத்துன்ட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விஜய் பார்வதி இவங்களை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போனோம். ஏன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கும் போதே நிறைய விஷயங்களை பேசிட்டு தான் உள்ள போனாங்க. அதனால எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பத்தி இருந்த இமேஜ் அப்படியே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாரும் பார்க்குற பார்வை கண்ணோட்டம் வேற மாதிரி மாறிடுச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேர் இவங்க மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கலன்னா வெளிய மக்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் பிடிக்காதவங்க வெளியிலயும் பிடிக்காதவங்க அது பார்வதியோட நேம ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தெரியாமலே போயிடுச்சு போல இருக்கு. மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மத்தவங்கள மாதிரி போய் பின்னாடி பேசிக்கிட்டு அவங்கள பத்தி தப்பா சொல்றது இவங்கள பத்தி தப்பா சொல்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம தான் இருக்காங்க பார்வதி. அந்த ஒரு குட் குவாலிட்டி தான் இவங்களுடைய மைனஸாவும் இருக்கு. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசுறது ஓகே, ஆனா இந்த இடத்துல சைலண்டா இருந்தா ஓகே அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமலே இருக்கு. எல்லா இடத்துலயும் இவங்களுடைய பாயிண்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும்ட்டு சொல்றது மக்களுக்கும் வெறுப்பா இருக்கு, உள்ள இருக்கிறவங்களுக்கும் கடுப்பா இருக்கு. அதனாலதான் இப்ப இவங்களுக்கு பட்டிருக்க இந்த அடிக்க கூட பின்னாடி பல பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்வதி மோசமான ஆள்லாம் கிடையாது. அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. ஆனா அதை எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும்னு தெரியலையே தவிர ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவங்கள ஏன் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நினைச்சு தவறா கூட கமெண்ட் பண்ணலாம். ஆனா அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் இல்ல, எந்த சைடு நியாயம் இருக்கோ அப்படிதான் நம்ம பேசுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் யாரு சரி யாரு தப்புன்னு மட்டும் தான் பேச போறோம். இந்த இடத்துல ஒரு டாஸ்க் ஒண்ணு வைக்கிறாங்க. டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்கா தான் இருக்கு. சின்ன பசங்க கிட்ட கொடுத்தா கூட நல்லாவே விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் பாட்டில் மணி அப்படின்ற ஒரு டாஸ்க். இதை சின்ன பசங்க விளையாடிலாம் நம்ம பார்த்துப்போம். வாட்டர் பாட்டில சென்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 குழந்தைகள் மாறி 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 அந்த பஸர் அடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கிட்ட ஃபைனலா அதிகமான பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். இதுல அடிதடி இருக்கக்கூடாது, சண்டை எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஃபென்ஸ் மூலம் இதுல பண்ணறதுக்கான வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டில எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பாட்டில அவங்க கையை வச்சோ கால் வச்சோ தடுக்க கூடாதுன்றத ரொம்பவே தெளிவாவே சொல்லியிருக்காங்க. சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கூட காதல வாங்காம டிஃபென்ஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு பக்கத்துல இருந்து சவுண்ட் வர நான் அப்படிதான் பண்ணுவேன்ட்டு இங்க சபரின்னு சொல்ல. சோ பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து குரூப்பிசம் பண்றது மட்டும் இல்லாம விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டா அவங்கள போட்டுத்தள்ள பிளான் பண்ணிருக்காங்க. போட்டுத்தள்ள மீன்ஸ் அவங்களுடைய கழுத்தையும் நெரிக்க சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம். இத ஒரு வீடியோலயே சபரி சொல்றாரு. சபரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சொன்ன மாதிரி நான் கழுத்துல நெரிக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வரல, அதனாலதான் நான் வேணும்னே முட்டியால கண்ணில் அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான பிஹேவ் பாருங்க. இதெல்லாம் கேட்கும் போதே இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒருத்தவங்க தெரிஞ்சே தப்பு செய்யறாங்கன்னும் போது, அதுவும் இன்னொருத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு காயப்படுற வகையில தவறு செய்யறாங்கன்னும் போது இவங்கெல்லாம் எந்த லெவலுக்கும் இறங்குவாங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா சீரியல்ல பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினாவே பார்த்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ரியல் வில்லத்தனங்கள் எல்லாமே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு வராங்க. உண்மையாலே இது ஒரு பிளஸ் ஆன விஷயம் தான். சபரிய எல்லாரும் ரொம்ப நடிக்கிறான், இவன் எத்தனை நாள் தான் நடிப்பான் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சபரிக்கு எஃப்ஜே போய் கை கொடுத்ததா இருக்கட்டும், விக்ரம் திரும்ப ஏதாவது கேட்கட்டும் அப்படியே பல்லாருன்னு வைப்பேன் அப்படின்ட்டு விஜய் பார்வதி பத்தி சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு இல்லை. மனித நேயன்ற ஒரு விஷயமே இல்லாத போது எதுக்காக இவங்களெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய ஆண்கள் இங்க சுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பெண், அதாவது பார்வதி, எந்த ஒரு மிகப்பெரிய அந்த குற்றச்செயல் பாவச்செயல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல.
அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒஸ்டா பிஹேவ் பண்ணதை கண்டிப்பா வன்மையா கண்டிச்சுதான் ஆகணும். இத விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி இத பத்தி பேசியே ஆகணும். எப்பவுமே ஒரு நக்கலான பேச்சு விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட இருக்கதான் செய்யுது. அதனாலதான் நிறைய பேர் பிபி அப்படின்னாலே நம்ம கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே அவர்கிட்ட இருக்க அந்த நிதானம், பொறுமை, இது எதுவுமே விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட கொஞ்சம் இல்லையோ அப்படின்ற கேள்விதான் வருது. யார வேணாலும் எழுப்பி விடுறது, உட்காருங்கன்னு டக்குன்னு சொல்றது, நக்கலா இவரே கிண்டல் பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு அவர் சைட்லயும். அவரும் மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா சமீபத்துல இந்த பிபி ஹவுஸ்க்கு முன்னாடி ப்ரொட்டஸ்டும் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுடைய புகைப்படத்து மேல ஸ்லிப்பர் ஷாட் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலே ஒரு பக்கம் பேன் பண்ணணும், ரொம்ப 18+ கண்டென்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் மாறி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ். எப்போ பார்த்தாலும் அடிதடி, சண்டை, கத்து. எதுக்கு தான் இந்த ஷோ நடத்துறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்ற கூட்டங்களை தாண்டி தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்ற கூட்டங்கள் தான் அதிகம். ஆனா இந்த ஷோவை நிறுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம். அண்டு இதை கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அவங்க திருந்தவா போறாங்க, என்ன எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டேல, உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்க போகுது. அண்ட் ஒரு பக்கம் பார்வதி எனக்காக யாருமே பேசலன்ட்டு அவங்க சொல்லும் போது ரொம்பவே எமோஷனலா தான் இருக்கு பாக்குறதுக்கே. ஒருத்தங்க அடிபடுறாங்கன்னா திரும்பவும் அந்த கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க போல்டா போனதை பார்க்கும்போது ஓகே, இந்த ஒரு ஸ்போர்ட்டிவா இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு போது ஓகே, அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்க போவாங்கன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு கேங் என்ன பண்றாங்கன்னா FJ, கனி, மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னா அது விக்ரம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சபரியை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விக்ரம் பிளான் பண்ணி கொடுத்துதான் இங்க சபரியும் நடந்துக்கிறாரு. சபரி நல்லவரான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். அதனாலதான் அவர் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அழும்போது கூட நீங்க தான் ஒரு நிமிஷம் பேசணும், நீங்க அழணும், நீங்க அது எல்லாத்தையும் பண்ணிட்டு போங்கன்ட்டு பிக் பாஸும் கொஞ்சம் ரூடாவே பேசியிருப்பாரு. பிக் பாஸ் இது வரைக்கும் இருந்த சீசன்ல ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்திருப்பாரு. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரூடா தான் நடந்துக்கிறாரு. என்னதான் ஒரு ரூடா நடந்துகிட்டாலுமே உள்ள இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அந்த ரவுடிசம் தான் ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இத மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு சண்டை போடுறதுலாம் சரியே கிடையாது. சாண்ட்ராவும் சொல்றாங்க, என்ன ஜென்மம் தெரியல இந்த விக்ரம், நடிக்க தெரியாது, நான் நடிக்கல, என்னை கடவுள் அன்பா படைச்சிட்டாரு, இப்படி எல்லாம் சொன்ன மனுஷன் இவ்வளவு வன்மத்தை கக்குவாருன்னு எதிர்பார்க்கலன்ட்டு சாண்ட்ராவே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம அவ அடிபட்டு உள்ள வரும்போது எனக்கு அப்படியே சிரிப்பா இருக்கு, அவன் மூஞ்ச பாரு இப்பதான் அழகா இருக்குன்ட்டு FJ சொல்ல, ஆமா ஆமா எனக்கு கூட சிரிப்பா தான் வந்ததுன்ட்டு சொல்ல, இதுல கனியும் ஒரு கூட்டணி தான். CWCல காரக்குழம்பு வச்சு கன்னியக்கா அப்படின்ட்டு பட்டம் வாங்கினது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பொண்ணுல ஒருத்தங்கப்பா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு அவங்க மோசமான சைடையும் இந்த இடத்துல வன்மத்தையும் கக்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கூட்டு களவாணிகளா தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். சபரி எல்லை மீறி தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விக்ரம். அண்ட் பார்வதி எவ்வளவுதான் தவறுகள் செஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்துல பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுல தவறே கிடையாது. ஏன்னா இது ஒரு டாஸ்க், அதுபடிதான் விளையாடணும்ட்டு விளையாடி இருக்காங்க. டாஸ்க்ல அடிபடுறது தவறு இல்லை, ஆனா ஒரு இன்டென்ஷனோட அடிப்படை வைக்கிறது மிகப்பெரிய தவறு தான். அதை தான் சபரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டாஸ்கை பத்தியும் இதுல நடந்துகிட்ட இந்த சில்லறத்தனமான விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.